நமஸ்தே. இந்த வீடியோவில் ராஷ்டிர பாஷாவுடைய ஏகாங்கி தான் பார்க்க போகிறோம். ஏகாங்கியில் ஃபஸ்ட்டு 5 இருக்குது. 5ல் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மட்டும் எழுதினா போதும், படிச்சுக்கிட்டா போதும். இதுலேயே வந்து எஸ்ஏ 10 மார்க்ஸு, டிப்பனி அதாவது ஷார்ட் நோட்ஸு கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறது ஒரு 2 இருக்குது, ப்ளஸ் வந்து கொஷின் ஆன்சர், ப்ளஸ் வந்து இஆர்சி 10 மார்க்ஸுக்கு டோட்டலாக 35 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இந்த 3 லெசன்ஸ் படித்தா வந்துடும். சரியா? ஃபஸ்ட் ஒன் பகு கி விதா இன்றைக்கி பார்க்கலாம். பகு கி விதாவில் पात्र परिचय पाருங்க. जीवनलाल यार அப்படினா एक ध्वनि व्यापारी, उम्र 50 वर्ष 50 इयर्स உடைய ஒரு வியாபாரி, தனி வியாபாரி. ராஜேஸ்வரி அவங்களுடைய வைஃப். जीवनलाल की पत्नी, उम्र 46 वर्ष 46 इयर्स ஆகுது. रमेश जीवनलाल का पुत्र, उम्र 22 वर्ष அவருக்கு வந்து 22 इयर्स ஆகுது. कमला रमेश की पत्नी, उम्र 19 वर्ष அவங்களோட ஒய்ஃப். கமலா வந்து ரமேஷுடைய ஒய்ஃப், 19 इयर्स. प्रमोद कमला का भाई, கமலாவுடைய பிரதரு, உமர் வந்து 23 वर्ष 23 இயர்ஸ் ஆகுது. இதில் ஒருத்தங்க விட்டுருக்காங்க. ஒன்று கௌரி யாருன்னா ஜீவன்லாலுடைய பொண்ணு. சரியா? இவங்க தான் வந்து கேரக்டர்ஸ். இதை பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. புக்கில் தான் நடத்துகிறேன். பகு கி விதா ஏகாங்கி கா சாராங்ஸ் லிக்கியே. பகு அப்படின்றது மருமகளுடைய விடைபெறுதல், மருமகளுடைய விடைபெறுதல் தான் அதில் டைட்டிலு. பகு கி விதா ஏக சமாஜிக் ஏகாங்கி ஹே. பகு கி விதான்றது ஒரு சோஷியல் ஏகாங்கி அப்படின்றது நாடகம். எகு ஏகாங்கிக்கா வினோத், அது எழுதினவர் யார் அப்படின்னா வினோத் रस्तोगी का है. இந்த ஏகாங்கி வந்து எழுதினவர் வினோத் ரஸ்தோகி. उन्होंने इस ஏகாங்கி में यह कहा है. அவரால் இந்த ஏகாங்கியில் சொல்லப்படுறது என்னன்னா, बेटी और बहू में अंदर नहीं होना चाहिए. बेटी और बहू, பொண்ணுக்கும் மருமகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். दोनों के समान रूप से देखना चाहिए. இருவருமே சமமாக ஈக்குவலாக வந்து பார்க்கணுன்றது சொல்கிறாரு. समाज में प्रचलित दहेज प्रथा का कठोरता की ओर उन्होंने हमारा ध्यान आकृष्ट किया है. சமூகத்தில் பரவி வர்ற டவுரி சிஸ்டம், தஹேஜ் பிரதா அப்படின்னா டவுரி சிஸ்டம், அதோடைய கொடுமைகளை பற்றி அந்த பக்கமாக நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறபடி இப்படி கொடுத்துருக்காரு. प्रमोद अपने बहन कमला को पहला सवान पर अपने घर ले जाने आता है. प्रमोद வந்து अपने बहन தன்னுடைய சகோதரி கமலாவை பஹலே சவான், அதாவது இங்கே மேரேஜ் ஆனவொடனே ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி, இது சவான்றது அந்த மாதிரி ஒரு பண்டிகை தான், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். பஹலே சவான் பர் अपने घर, தன்னுடைய வீட்டுக்கு லே ஜானே ஆத்தா ஹே, கூட்டு போக வராங்க. லேக்கின் கமலா கே சசுர், கமலாவுடைய மாமனார், சசுர்னா மாமனார், டாக்டரின் ஃபாதர் இன்லா, ஜீவன்லால் கமலாக்கோ நஹீம் பேஜ்தே. ஜீவன்லால் வந்து என்ன பண்ணுறாரு, கமலாக்குடைய அனுப்பலை. வே கஹத்தே ஹேம் கி, அவர் சொல்கிறது என்னதுன்னா, தஹேஜ் கி ரக்கம் 5000 பாக்கி ஹே. அவர் சொல்கிறது என்னென்னா, தஹேஜ் வரதட்சணை டௌரிக்கு வந்து கொடுக்க வேண்டிய ரகம் தொகை வந்து 5000 rupees பாக்கி இருக்குது. உசே தேக்கர் கமலாக்கே லே ஜாவோ, அதை கொடுத்துட்டு கமலாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். பிரமோத் கிட்கிட்டாத்தே பிரமோத் வந்து கெஞ்சி பார்க்குறான். ஃபிர் பி ஜீவன்லால் சஜி நஹீம் தேத்தி ஹோத்தே. ஆனால் கூட ஜீவன்லால் அக்ரி பண்ணல, போங்கன்னு சொல்லி அக்ரி பண்ணல. ஆகிய பிரமோத் கமலா சே கஹத்தா. கடைசியில் கமலா கிட்ட வந்து அவங்க அண்ணன் சொல்கிறாரு, कि वह अपना मकान का बेचेंगे और 5000 रुपये देकर उसके ले जाएंगे. என்னுடைய வீட்டை விட்டுட்டு, நம்ம வீட்டை விற்றுட்டு 5000 rupees வந்து உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இத்தனை அதுக்குள்ளே கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி ஆத்தி ஹே. இதுக்குள்ள அவங்களுடைய மாமியார், சாஸ்னா மாமியார், அவங்க வராங்க. பஹு பிரமோத் கா 5000 தேனி தயார் ஹோத்தி ஹே. அவங்க பிரமோத்துக்கு 5000 rupees கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க, தயார் ஹோத்தி ஹே. इसी समय கமலா கா பதி ரமேஷ் ஆத்தா ஹே. அந்த நேரத்தில் கமலாவுடைய ஹஸ்பண்டு ரமேஷ் வராரு. வஹ அப்பனி பஹன் கௌரி கோ பஹலே சாவன் பர் லே ஆனே கயா ஹே. அவர் எங்கே போயிருந்தாரு அப்படின்னா, தன்னுடைய சகோதரி கௌரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள கூட்டுட்டு வர்றதுக்கு, அந்த பகலே சாவனுக்கு கூப்பிட்டு வர்றதுக்காக போயிருந்தார். லேக்கின் ஆனால் உஸ்கே சாத் கௌரி நஹிமாயி, அவர் கூட கௌரி வரல. रमेश कहता है कि दहेज की कमी के कारण उसके विदाई नहीं हुई.
ரமேஷ் வந்து சொல்கிறாரு தாஹேஜ் வரதட்சணை குறைவாக கொடுத்தது காரணமாக உஸ்கி விதாயி நஹிம் அவரை வந்து ரிலீவ் பண்ணலை, அவங்கள அனுப்பலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, ரமேஷ் சொல்கிறார். அப்போ ஜீவன்லால்க்கு அங்கம் கோலி. ஸோ அப்போ ஜீவன்லாலுடைய பொண்ணு வரல. ஸோ அப்போ அவருடைய கண்கள் திறக்குது. என்னென்னா உनको मालूम होता है कि बेटी और बहू में भेद नहीं है. பொண்ணுக்கும் மருமகளுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. வே கமலாக்கோ பிரமோத் கே சாத் பேஜ்தே ஹேன். அவங்க வந்து கமலாவை தன்னுடைய அண்ணன் பிரமோத் கூடயே அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இது ஒரு ஸ்டோரி.